கர்த்தரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்ட அந்த மாறாத வார்த்தை என்னவென்றால், உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையை வேதனைப்படுத்துகிற காரியத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து அவர் உங்களை சுகமாயிருக்கும்படி அவர் தம்முடைய கிருபையை வெளிப்படுத்த போகிறார். அவருடைய வல்லமை நிமித்தம் நீங்கள் சுகமாயிருக்க போறீங்க. எந்த காரியத்து நிமித்தம் வேதனைப்பட்டு வருத்தப்படுத்தி கலங்கி கண்ணீரோடு வந்தீங்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். 12 வருடம் ஒரு பெரிய வியாதியோடு மிகவும் சிரமப்பட்ட ஒரு பெண் என் இயேசுவை தேடி இயேசு விசுவாசித்த பொழுது இயேசுவின் வல்லமை அந்த ஸ்திரியை தொட்டது. அவளுடைய வாழ்க்கை சுகமானது. இந்த கால வேளையிலும் இந்த இயேசுவை விசுவாசியுங்கள். உங்க வாழ்க்கையில் காணப்படுகிற அந்த வேதனைகள் நீங்கி நீங்கள் சுகமாயிருக்க முடியும். பிரதர், என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குது, இவ்வளவு பெரிய காரியம் என்னை வேதனைப்படுத்துகிறதுன்னு சொல்லி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுது இயேசுவை விசுவாசியுங்கள். உலக இரட்சகராய் இயேசு விசுவாசியுங்கள். உங்கள் வேதனை நீங்கி சுகமாயிருப்பீங்க. அன்பின் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையிலே பலதரப்பட்ட வேதனையினாலும் வருத்தத்தினாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் இப்பொழுது உம்மை விசுவாசித்து உம்மை நோக்கி பார்க்கிறபடியினால் இவருடைய வேதனை நீங்கி சுகமாய் இருக்கும்படி இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்து வார்த்தையை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.